ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் சுக்கிர பெயர்ச்சி பலன்கள் தான் சொல்ல போகிறோம். 12 ராசிகளுக்குமே உண்டான சுக்கிர பெயர்ச்சி பலன் தான். அது வருகின்ற 26/7/2025 ஆகஸ்ட் மாதம் 20/8/2025 வரைக்குமே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு மாதம் இருப்பார். இந்த தடவை ஒரு 25 நாள் இருக்கார். இது வரைக்கும் ரிஷபராசியில் இருந்த சுக்கிரன் தன்னுடைய சொந்த வீட்டிலேருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதை பற்றி தான் விரிவாக பார்க்க போகிறோம். பொதுவாக சுக்கிரன் தான் நாம் வாழக்கூடிய வாழ்க்கைக்கு எல்லா வசதிகளுமே செஞ்சு கொடுக்கக்கூடியவர். சுகபோக வாழ்க்கைக்கு சுக்கிரன் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்பேற்பட்ட சுக்கிரன் இது நாள் வரைக்கும் ரிஷபராசியில் தன் சொந்த வீட்டில் அமர்ந்து அவரும் சந்தோஷமாக இருந்து மக்களுக்கும் சந்தோஷமான வரத்தையும் அருளையும் வாரி வாரி வழங்கி கொண்டிருந்தார். ஆனால் இப்பொழுது சுக்கிரன் அடுத்த ராசியாகிய மிதுன ராசிக்கு செல்கிறார். மிதுன ராசிக்குரியவர் புதன். சுக்கிரனுக்கும் புதனுக்கும் ஒற்றுமை ஓரளவுக்கு தான் உண்டு. பெருசாக சொல்ல முடியாது, அவர் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஏன்னா புதன் விஷ்ணுடைய அம்சம், சுக்கிரன் லக்ஷ்மியோட அம்சம். அதனாலும் இருந்தாலும் ஏன் அப்படி சொன்னா, அந்த மிதுன ராசியிலே குரு பகவான் அங்கே அமர்ந்திருக்கிறார். அந்த தேவகுருவான குரு பகவானுடன் அசுர குருவான இந்த சுக்கிரன் போய் சேருகிறார். நல்லா கேட்டுங்க, குருவும் சுக்கிரனும் ஒரு ஜாதகத்தில் சேரக்கூடாது, பார்வையும் பார்க்கக்கூடாது. ஏனென்றால் குரு கொடுப்பதை சுக்கிரன் தடுப்பார், சுக்கிரன் கொடுப்பதை குரு தடுப்பார். இது வழி வழியாக வரக்கூடிய ஒரு விஷயம். ஜோதிடத்தில் மிகப்பெரியமான விதியாக சொல்லப்பட்டது. ரொம்ப கஷ்டப்படுவாங்க. 2 கட்டான்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான். ஒன்று வரும், ஒன்று மூடும். ஒன்று கதவு திறக்கும், ஒரு கதவு மூடும். இப்படி தான் நடக்கும். அதனால தான் இந்த சுக்கிர பயிற்சி கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். இருந்தாலும் அவர்களுடைய பார்வை பலன் ஒன்று இருக்கு இல்லையா, அதை வச்சும் நல்லா நடக்கக்கூடிய விஷயம். அதனால் 12 ராசிக்கு இப்போ நான் பலன் சொல்ல போகிறேன். பொதுவான பலன் பார்க்கும்பொழுது, இப்போது உள்ள நேரங்காலம் பார்க்கும்போது பொதுவாகவே எல்லா கிரகங்களுமே ராகு கேதுவோடைய பிடியில் மாட்டின்று. பக்கம் பெற்ற சனி ராகுவோடைய அமர்ந்திருக்கார், கும்பராசியில் அமர்ந்துட்டார். செவ்வாயோட கேது அமர்ந்துட்டார். இது நடுவில் தான் எல்லா கிரகமும் இருக்குது. எந்தெந்த கிரகங்கள் சேரக்கூடாதோ அந்தந்த கிரகங்கள் தான் சேர்ந்துருக்கு. ராகுவும் சனியும் சேரக்கூடாது, செவ்வாயும் கேதுவும் சேரக்கூடாது, குருவும் சுக்கிரனும் சேரக்கூடாது. பாருங்கள், எவ்வளோ பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை தான் வரப்போகுது. இருந்தாலும் எல்லாருக்குமே பரிகாரம் உண்டு, இறை வழிபாடு உண்டு, தான தர்மங்கள் உண்டு. அதெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கனாலே நீங்கள் வெளியே வந்துடலாம். இப்போ இதனால் என்னென்ன நடக்கும்னு கேட்டிங்கனாக்கா, முதல்ல சுக்கிரன் குருவோடு சேரும்போது என்ன நடக்கும்னா, குருவால் கொடுக்கக்கூடிய பலன்கள் எல்லாமே மட்டுப்படும், தட்டுப்படும், கிடைக்காமல் போகும், தாமதமாகும். ஒரு படிப்பு படிக்கணும்னா தாமதமாகும். ஒரு கல்வி நிலையத்தில் சேரணும்னா சீட்டு கிடைக்காமல் கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி பணத்தட்டுப்பாடு ஏற்படும். பணம் கொடுத்துக்கிட்டே இருந்தவங்க திடீர்னு நிறுத்திடுவாங்க கொடுக்காம. ஃபைனான்ஸில் கேட்டால் கிடைக்காது, கடன் கேட்டால் கிடைக்காது. இதுதான் மாதிரி நடக்கும். அதே மாதிரி வண்டி வாங்கணும்னு நினைப்பீங்க, தள்ளி தள்ளி போயினே இருக்கும். பெண்களுக்கு ஏற்ற அணிகலன்கள் அதெல்லாம் வாங்க பார்ப்பீங்க, துணிமணிகள் வாங்க பார்ப்பீங்க, அதெல்லாமே தள்ளி போகும். சுகபோகமான வாழ்க்கைக்கு தேவையானவற்றை வாங்கணும்னு நினைப்போம், ஆனால் தள்ளி தள்ளி போயிடும். ஏனென்றால் இந்த சுக்கிரனுக்கு அம்சத்துக்குரியதும் குரு அம்சத்துக்குரியதும் மாறி மாறி இருவரில் ஒருவர் தடுத்து விடுவார். இது நடக்கும். அடுத்ததாக ராகுவும் சனியும் சேர்ந்திருக்கப்படியால் ஒரு கத்திரிக்கோள் என்ன செய்யுமோ அதை செய்யும், கட் பண்ணி விடுன்னு சொல்லுவாங்க. கத்திரிக்கோள்ன்றது கட் பண்ணுறதுன்னு. அப்போது வரக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாமே தடைப்பட்டு இருக்கும். அதை தவிர்த்து கட் பண்ணி விட்டுடும், காணாமல் போயிட வச்சிடும். ஒரு சுபகாரியம் நடக்கும்னு நினைப்போம், அது தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கும். ஒரு இடத்துல உதவி கேட்டிருப்போம், அது தரேன்னு சொல்லுவாங்க, பண்ணுறேன்னு வாங்க, அப்புறம் தள்ளி போயிடும். இப்படி தான் இந்த ராகு சனியால் செய்யப்படுது. செவ்வாயும் கேதும் சேர்ந்திருக்கும் போது என்ன தெரியுமா, மிக மிக மோசமான விளைவுகள் ஏற்படும். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லி ஆகணும் இந்த பதிவில். காவல்துறைக்கு கெட்ட பேர் வந்துன்னே இருக்குது. அவங்க அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த செவ்வாய் கிரகம் என்றது என்ன, காவல்துறைக்கும் இராணுவத்துறைக்கும் உரிய கிரகம் செவ்வாய் கிரகம். அப்பேற்பட்ட கிரகம் கேதுவோடு சேர்ந்தால் கேது போல் கெடுப்பார் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஜோதிட சாஸ்திரம். அப்போ கேது, அந்த கெடுக்கக்கூடிய கேதுவோட செவ்வாய் சேர்ந்திருக்கு இல்லையா, அதுவும் சிம்மத்தில் சேர்ந்திருக்கு இல்லையா, சூரியன் வீட்டில். அப்போது கண்டிப்பாக
இதில் அரசாங்கத்திற்காருக்கும் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். காவல்துறை செய்யும் தவறுகளுக்கெல்லாம் அரசாங்கம் பொறுப்பேற்கக்கூடிய நிலை வரும். இப்போ அப்படி தானே ஏற்பட்டிருக்கு. அது உண்மைதான். அது இந்த ஜாதகப்படி கிரகப்படி தான் நடந்திருக்கு. அப்போது மோசமான பின்விளைவுகள் ஏற்படும். அப்போ தவறான உறவுகள், காவல்துறைக்கு கொண்டு போகக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தடுமாற்றத்தோடையும் தடையாகவும் பின்விளைவுகளோடையும் பிரச்சனையாகவுமே தான் இருக்க போகுது. அதனால் இது பொது பலன் சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் உஷாராக கேட்டு நடக்கணும். அடுத்ததாக இப்போ நம்ம சுக்கிர பயிற்சி பார்க்க போகிறோம். 12 ராசிகளுக்கும். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு உண்டான சுக்கிர பயிற்சி பலன் தான் இப்போ சொல்ல போகிறேன். இதனால் வரைக்கும் உங்கள் ராசிக்கு சுக்கிரன், உங்கள் ராசியாதிபதி சுக்கிரன் தானே. அப்பேற்பட்ட இந்த சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்தார். இப்போது 9ஆம் இடத்துக்கு வந்து விட்டார். 9ஆம் இடத்துக்கு வந்து விட்டாலும் அந்த சுக்கிரன் குருவோட சேர்றார். அதனால் ஒரு நல்லது நடக்கும், கெட்டது நடக்கும். கெட்டதுன்னா என்ன? தடைகள், தாமதங்கள், பிரச்சனைகள் இப்படி தான் இருக்கும். பெருசாக ஒன்றும் நடக்காது. பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இருக்காது. ஏன்னா உங்கள் ராசியாதிபதி சுக்கிரன் தான். அப்போ துளராசிக்கு பார்த்தீர்களானால் இந்த 9ஆம் இடத்திலே சுக்கிரன் குருவோடு சேரும் பொழுது உங்களுக்கு அடிக்கடி பயணங்கள் மூலிமா நன்மை நடக்கும். நிறைய இறை வழிபாடு பண்ணுவீங்க. ஆன்மீக சுற்றுலான்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் போயிட்டு வருவீங்க. தந்தை வழி உறவு பலப்படும். இருந்தாலும் தந்தையார் உடல்நிலை அக்கறை கண்டிப்பாக வேணும். பூர்வீக சொத்து பிரச்சனை இருந்தால் அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் விட்டு கொடுக்கலாம், தப்பு கிடையாது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் விட்டு கொடுத்தால்தான் உங்களுக்கு வரக்கூடிய கண்டிப்பாக சார். நீங்கள் கராராக இருந்து எனக்கு இவ்வளோ தான் வேணும், எனக்கு அப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும்னு சொன்னீங்கன்னா அந்த பூர்வீக சொத்து பிரச்சனை தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா போல் காலகட்டத்தில் பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியுது. அப்போ நம்ம கொஞ்சம் சில விட்டு கொடுத்து போனால் தப்பு கிடையாது. கண்டிப்பாக வந்துடும். அப்போ உங்கள் பிரச்சனைலாம் தீர்ந்துடும். அடுத்ததாக வெளியூர் பயணங்கள் ஏற்படும். கண்டிப்பாக துளாராசிக்காரங்களுக்கு வெளியூர் பயணங்கள் ஏற்படும். அது மூலிமா நல்ல விஷயம் நடக்கும். உதவி ஒத்தாசை கிடைக்கும். பழக்கம் மூலிமா நன்மை நடக்கும். எதிர்பாலினத்தவர் ஆனந்த பெண்ணுக்கும் பெண்ணந்தானுக்கும் அவங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். இது மாதிரி நடக்கும். அடிக்கடி பயணங்கள் தொடர்ந்துபடி தான் இருக்கும். அது மூலிமா நல்ல விஷயங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். எல்லாமே நடக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த துளாராசிக்காரங்களுக்கு அந்த சுக்கிரனுடைய பார்வை பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல விழுது. 3ஆம் இடம்ன்றது என்ன? தைரியம், வீரியம், விவேகம், வெற்றி, விபத்து, சுய முயற்சி, இளைய சகோதரம் இப்படி தான் சொல்லிட்டு வரும். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா நடக்கும். உங்கள் கூட தம்பி தங்கிச்சிருப்பாங்க, அவங்க உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. திடீர்னு தைரியம் ஏற்பட்டு ஒரு துணிச்சல் ஏற்பட்டு ஒரு செய்யாத செயலை செஞ்சு முடித்து வெற்றி பெறுவீங்க. பயணங்கள் மூலிமா நல்லா நடக்கும். இருந்தாலும் சிறு சிறு விபத்துக்களும் வரக்கூடிய விபத்து காப்பாற்றப்படுவீர்கள். சுக்கிரனுடைய பார்வை விழுது இல்லையா, அதனால் காப்பாற்றப்படுவீர்கள். பெருசாக வர்றது சின்னதாக போயிடும், அவ்வளோதான் விஷயம். எல்லாமே நடக்க போகுது. அடுத்ததாக முயற்சியால் ஜெயம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் நடக்க போகுது. சும்மா உட்காந்துக்கூடாது, ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும், முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும், அது செஞ்சுக்கிட்டே இருக்கணும், இது பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஒருத்தர்கிட்ட காண்டாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், பேசிக்கிட்டே இருக்கணும், தொடர்ந்து பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். எல்லாமே நடக்கும். இந்த 3ஆம் இடத்து பார்வை பலன். அப்போ சுக்கிரனுடைய பார்வை பலனால் உங்களுக்கு எல்லாத்துலேயுமே நல்ல விஷயம் நடக்க போகுது. உங்களை தேடி எல்லாமே வரும். நீங்கள் தேடி போக வேணாம், உங்களை தேடி எல்லாமே வரும். அப்படிப்பட்ட விஷயங்கள் தான் நடக்க போகுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா நிறைய சமூக சேவை என்ற மூலிமா உங்களுக்கு நல்ல விஷயங்கள், மதிப்பு, மரியாதைலாம் கிடைக்கும். நீங்களே விரும்பி போவீங்க, இல்லை அதில் ஏற்கனவே இருந்திருப்பீங்க. அது மூலிமா இப்போ நல்ல விஷயம் நடக்கும். உங்கள் பேர், புகழ், செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து எல்லாமே வெளிச்சத்துக்கு வரும். இதனால் வரைக்கும் பெருசாக ப்ராப்ளம் ஆகாமல் வந்திருக்கும், இப்போ வந்துடும். அதிகமான ஒன்று காலகட்டம் தான் இப்போ வந்துடும். நீதித்துறையில் உள்ளவங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயம் நடக்கும். சட்ட சிக்கலுக்கெல்லாம் தீர்வு கொடுப்பீங்க. நீங்கள் வழக்கறிஞராக இருந்தால், நீதிபதியாக இருந்தால் நல்ல தீர்ப்பை வழங்குவீங்க. அதுக்குண்டான காலகட்டம் தான் இப்போ உங்களுக்கு வந்திருக்கு. அது மூலிமா நல்ல பேர், புகழெலாம் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல தீர்ப்பை கொடுப்பீங்க. நீண்ட நாள் இழுபறியாக இருந்த ஒரு வழக்கை முடித்து வைப்பீங்க. இது மாதிரி நடக்கும்.
அடுத்ததாக பெரும்பாலும் பெண்கள், துளாராசியில் பிறந்த பெண்கள் நல்ல சமயோசமாக செஞ்சு செயல்பட்டு வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவாங்க. அவங்களுடைய பிளான் திட்டங்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும். அது முடியுதோ முடியலையோ, ஆனால் பெருசாக தான் நினைப்பாங்க, பெருசாக தான் ஆசைப்படுவாங்க. அதேமாரி தான் இப்போ நடக்க போகுது. அப்போ இந்த துளாராசிக்காரர்களுக்கு பெண்கள் வழியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். பெண் வழி கல்வி, பெண்கள் வழி போராட்டம் எல்லாமே வெற்றி பெறும். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா, இந்த துளாராசியை பிறந்தவங்களுக்கு செய்யக்கூடிய இறைப்பறிகள் பார்க்கும் பொழுது லக்ஷ்மியின் கூடிய நரசிங்க பெருமாள், அதான் நரசிம்மர் சொல்லுவாங்க, அவரை வழிபாடு பண்ணலாம். அவரை வழிபாடு பண்ணி வரலாம். வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை துளசி மாலை சாத்தி, நெய் விளக்கு ஏற்றி, பானகம் வைத்து வழிபட்டு வரலாம். கண்டிப்பாக உங்கள் பிரச்சனை உடனடியாக தீரும். நாளை என்பது நரசிம்மரிடம் இல்லை. உடனடியாக பலன் கிடைக்கக்கூடிய தெய்வமாக அவர் போற்றப்படுகிறார். அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும். அடுத்து செய்யக்கூடிய இறைப்பறை தான தர்மங்கள் பார்க்கும்பொழுது நிறைய சொன்னேன் இல்லையா, இந்த பெண்கள் வகையில் அவங்களுக்கு உதவி பண்ணலாம், அவங்க படிப்புக்கு உதவி பண்ணலாம், திருமணத்துக்கு உதவி பண்ணலாம், வாழை வெட்டியாக இருப்பாங்க இல்லையா, கணவனில் கைவிடப்பட்டு அவங்களுக்கு உதவி பண்ணலாம், இதெல்லாம் பண்ணலாம். இது இல்லாமல் அந்த வழக்குகள் ஏற்பட்டிருக்கும், அது எழுபறியாகவே இருக்கும். அப்பேற்பட்டவர்களுக்கு நீங்கள் இலவச சட்ட உதவி பண்ணி கொடுக்கலாம். நீங்கள் வழக்கறிஞர் தான், நீங்கள் முன்னிருந்து நடத்தி முடித்து கொடுக்கலாம். அதுக்கப்புறம் அவங்ககிட்ட வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு உங்கள் மூலிமா ஏதோ ஒரு உதவி செய்யணும், அவ்வளோதான் விஷயம். இப்போ கண்டிப்பாக அவங்களுக்கு நல்லது தான் நடக்கும். நான் சொன்ன இந்த பரிகாரங்கள் தான தர்மங்கள் பண்ணிட்டு வந்தாலே துளாராசிக்காரர்கள் கண்டிப்பாக நல்லா நடக்கும். உங்கள் ராசியாபதி சுக்கரன் தானே, அதனால் பெருசாக கெடுதல் ஒன்றும் பண்ண மாட்டார். உங்களுக்கு எப்படி இருந்தாலுமே உங்களை முன்னேற்றத்தை தான் வழி பார்ப்பார். உங்களுக்கு திறம்பட உங்களை திறமையை கொண்டு வர பார்ப்பார். உங்களுடைய முன்னேற்றத்தை வெளிக்கொண்டு வர பார்ப்பார். இது மாதிரிலாம் பண்ணுவார் சுக்கிர பகவான். அதனால் நீங்கள் அனுதினமும் வழிபட்டு வரணும். குலதெய்வ இஷ்டத்தை வழிபட்டு வரலாம். சுக்கிரனுடைய அம்சமான மகாலட்சுமியை வழிபடலாம், வள்ளி வழிபடலாம், இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். முருகப்பெருமானை வழிபட்டு வரலாம், வள்ளி தெய்வானுடைய சமேத முருகப்பெருமானை வழிபட்டு வரலாம், ஸ்ரீதேவி பூதேவி சமேத வெங்கடாஜலபதியை வழிபட்டு வரலாம். இது மாதிரிலாம் திருமண குளத்தில் உள்ளவங்களை வழிபட்டு வர்றது ரொம்ப விசேஷம். அந்த கோயிலுக்கு நடக்கிற விசேஷங்களை கலந்துக்கலாம், அதில் உங்கள் பங்கு இருக்கணும், இது மாதிரிலாம் செய்யணும். இது செய்ய செய்ய உங்களுக்கு நல்ல விஷயம் தான் நடக்கும், கெட்ட விஷயம்லாம் போயிடும். தீய சக்தியெல்லாம் விலகி போயிடும், நல்ல சக்தி உங்களுக்கு சேரும். அதனால் நன்மையான பலன் தான் கிடைக்கும். எனவே இந்த இறைப்பரிகாரம் தான் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சுக்கிர பயிற்சி பலன் உங்களுக்கு எல்லா வகையிலுமே ஏற்றமாக தான் இருக்குன்னு சொல்லி, எல்லா நலமும் பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.